841 பேர் ஆர்டர் போட்டாங்களே ஒழிய அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. 941 பேருக்கு நாங்கள் இந்த பணியை வழங்குவோம் என்று சொன்னார்கள். இன்றைய வரைக்கும் அது செய்யலை. நீங்க வந்தா போதுன்னு அந்தந்த ஊர்ல இருந்தவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இன்றைக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, மாற்று பணி வழங்குங்கன்னு கேட்கும்போது இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க. நீங்க போட்ட ஆர்டர் படி எங்களுக்கு இந்த பணி நியமனம் வழங்கணும்னு சொல்லும்போது அவர் நீங்க அரசாங்கத்திட்டு பேசுங்கன்னாரு. நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒபே த ஆர்டர் ஃபர்ஸ்ட்னுவாங்க, உத்தரவு போட்டு இதை நிறைவேற்றணுவாங்க. இப்ப அப்படி இல்லை. இந்த இவருடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும் அப்படிதான் போடுறாங்களே ஒழிய ஆர்டரா போடல. நீதித்துறை ஆர்டருக்கு எதிர்த்து அவர் ஒரு ஆர்டர் போட்டு அதான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இப்படி ரெண்டே கோரிக்கை தான் எங்களுக்கு. வேலை கொடுக்குறீங்களா இல்ல அரியர் கொடுக்குறீங்களா? அரியர் கொடுத்தா நாங்க வெளியே போயிடும். எங்களுக்கு இனிமேல் இந்த வேலை தேவையில்லை, நீங்க யாரை வச்சு வேணாலும் வாங்கிக்கோங்க. இனிய தமிழ் வணக்கம் சார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆர்சிஎச் பணியாளர்களுக்கான ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு பெரும் போராட்டங்களை முன்னெடுத்து அவர்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை தேடி தந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கான அந்த பணி நியமனம் நிறைவாக இருக்கிறதா, முடிவடைந்து இருக்கிறதா, என்ன மாதிரியான சூழ்நிலை சார்? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 2700 பேருக்கு மேல் அந்த பணியில இருந்தார்கள். ஆர்சிஎச் தூய்மை பணியாளர் என்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே பிரசவத்தின் போது போதிய மருத்துவ வசதியும் சுகாதார வசதியும் இல்லாமல் தாயும் சேயும் இறந்து போய் விடுகிறார்கள் என்பதற்காக 2005ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தேசிய நலவாழ்வு இயக்கத்தின் மூலம் துவக்கப்பட்டது. அதுல 500 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தாங்க. அப்புறம் 1000 ரூபாய் ஆச்சு. 7 ஆண்டுகள் முடித்தாலோ 10 டெலிவரி மாதம் நடந்தாலோ 1500 கொடுக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் சட்டம் போட்டுச்சு. ஆனால் அதிலே 15 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் கூட எந்த பணிமாறுதலோ ஊதிய உயர்வோ கிடைக்கவில்லை என்பது போது தான் நம்ம அதுக்குள்ளார இறங்கி சங்கம் வைத்து போராட்டங்கள் நடத்தி அரசாங்கம் 604 அப்படின்னு ஒரு அரசாணையை போட்டுச்சு 2023 6வது மாதம். அதுல 2023 டிசம்பர் மாதத்திலிருந்து பணி போட ஆரம்பிச்சாங்க. எங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் காலி பணியிடம் இருக்கிறதோ அவங்களுக்கு போடுறேன்னு சொல்லி ஒரு 841 பேருக்கு அந்த வேலையை போட்டு கொடுத்தாங்க. ஆனால் எத்தனை பேர் இருக்காங்க சார்? மொத்தம் 2400 பேருக்கு மேல 2400, அதாவது 1/3. ஆமா, 1/3 பங்குக்கு போட்டாங்க. போடும்போது கூட அந்த 841 பேர் ஆர்டர் போட்டாங்களே ஒழிய அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. அதுல ஒரு 70 பேருக்கு பணி வழங்காமலே 770 பேருக்கு பணி வழங்கினாங்க. ஆனா அது சம்பந்தமான ஒரு நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியை நாங்கள் சென்னையில சைதாப்பேட்டையில் நடத்தும் போது மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு 941 காலி பணியிடம் இருக்கிறது, 941 பேருக்கு நாங்கள் அந்த பணியை வழங்குவோம் என்று சொன்னார்கள். இன்றைய வரைக்கும் அது செய்யலை. மீதி இருக்கிற 1600 பேருக்கு இந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கும்போது அதுல அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 547 பேர் படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க 740 பேர் இருக்காங்க, 210 பேர் 60 வயசு ஆயிடுச்சு. ஒரு கவர்மெண்ட் வேலைனாலே 60 வயசுக்கு மேல கிடையாது. அதனால அந்த 210 பேருக்கு போட முடியாது. 740 பேர் எழுத படிக்க தெரியாதவங்க, அவங்களுக்கு போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல, இப்ப இவங்க செய்யறது அலுவலக மருத்துவ உதவி பணிகள் தானே. அதுக்கு படிப்பு அவசியம் ஏதாவது இருக்கா? அதாவது இந்த ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா, அந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பணி என்பதே ஒரு வேலை கிடையாது. பல்வகை வேலைகளை இணைத்து ஒரு 5 வகையான வேலைகளை, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு, ஆண் செவிலிய உதவியாளர், பெண் செவிலிய உதவியாளர், துப்புரவு பணியாளர், கூட்டுபவர் அப்படின்னு சொல்லி 5 பணிகளை இணைத்து தான் இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் உருவாக்கப்பட்டது. அப்படின்னு ஒரு பணியே கிடையாது. அந்த வேலைகள் எல்லாமே எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடந்த எத்தனை ஆண்டுகளாக இவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க? 15 ஆண்டுகளாக ஒர்க் பண்ணும்போது படிக்கல அப்படின்றது அரசுக்கு தெரியாது. அரசுக்கு இந்த இவர்களை வேலையில் சேர்க்கும் போதே இந்த வேலை கூட்டுவது, பெருக்குவது, கழுவுவது, துடைப்பது, அவ்வளவுதான். இந்த வேலைக்கு எழுத படிக்க தேவையில்ல, நீங்க வந்தா போதுன்னு அந்தந்த ஊர்ல இருந்தவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இன்றைக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, மாற்று பணி வழங்குங்கன்னு கேட்கும்போது இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க. இப்ப சென்ற மாதம் எங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க சென்னையில. எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி. அவங்களை எடுக்கும்போது எப்படின்னாக்கா 8வது படிச்சிருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கணும்னு எடுத்தாங்க. அடுத்தது 8வது படிச்சிருந்தா போதும், எம்ப்ளாய்மெண்ட் தேவையில்லைன்னு எடுத்தாங்க. இப்ப எங்களை கொரோனா டியூட்டி பார்த்துருக்கணும், தொடர்ந்து 3 ஆண்டுகள் பணியில் இருக்க வேண்டும், சீனியாரிட்டி அடிப்படையில்னு சொல்லி ஒரு 840 போட்டாங்க. இப்ப என்ன விஷயம்னா, அவர்கள் போராடிய போது அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க முடியாதுன்னு சொல்லி இப்போது பொது சுகாதாரத்துறை இயக்குநராக இருக்கிற மரியாதைக்குரிய செல்வ விநாயகம் மருத்துவர் அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டாங்க. இப்ப நான் சொன்ன அந்த 5 வேலை தான் இது பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள். அதனால இவங்க டெம்பரரி தான் வச்சிருக்கோம்,
இவங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் சென்னை சென்று அவரை பார்த்து இது விஷயமா பேசினேன். நீங்க சொல்ற இது நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்திய பிறகு இப்ப ஆமா இப்ப ஒரு போன மாதம் நடந்துச்சு. நான் உடனே போயிட்டு அவரை பார்த்து மாநில தலைவர் முறையில் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் எழுத படிக்க தெரியணுமா தெரியாதான்னு எங்களுக்கு கவலை இல்லை, அது கவர்மெண்ட் பாலிசி, நீங்க வந்து அரசிடம் பேசுங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன், நீங்க தான் சொல்லியிருக்கீங்க இந்த 5 வேலை, இந்த 5 வேலை இப்ப எங்க ஜனங்க செய்யறாங்க 15-18 வருஷமா, அப்புறம் இதுக்கு எழுத படிக்க தெரியணும், இப்ப எழுத படிக்க தெரியாம தானே செஞ்சுட்டு இருக்காங்க, அவர்களுக்கு சீனியாரிட்டி எப்படி இந்த வேலையை கொடுங்கன்னும் போது அவர் நீங்க அரசாங்கத்தில் பேசுங்கன்னாரு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் தேதி கட்டுவோம். அமைச்சர் வந்து உறுதி கொடுத்திருந்து ஒரு 750 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருந்த போதிலும் இவர் தானே இடையில புகுந்து அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு இவர் தானே சொல்லி இயக்குனர் அவர்கள் தான் அந்த வேலையை ஆரம்பிச்சது. அதனாலதான் அவரே இப்போ ஒரு ஆர்டர் போட்டு மாட்டிக்கிட்டதுனால நீங்க போட்ட ஆர்டர் படி எங்களுக்கு இந்த பணி நியமனம் வழங்கணும்னு சொல்லும் போது அவர் நீங்க அரசாங்கத்திட்டு பேசுங்கன்னாரு. மா சுப்பிரமணியம் அவர்கள் டைம் கேட்டுருக்கோம். அவர் எப்ப கேட்டாலும் போயிட்டு இதை பேசுவோம், இல்லை என்றால் முதலமைச்சரை பார்ப்போம், அப்படியும் இல்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்த போராட்டத்தை செய்ய தயாராக இருக்கும். ஆர்சிஐ தூய்மை பணியாளர் இந்த சாலை பணியாளர்கள் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்து ஒரு துர்சம்பவம் ஒரு குறிப்பிடுவாங்க. அந்த சாலை பணியாளர்கள் பழிவாங்கப்பட்டார்கள் பல ஆண்டுகள். இப்ப அதே மாதிரி ஆர்சிஎச் பணியாளர்களை திமுக அரசு பழிவாங்குகிறதா? ஆமா, அதாவது சாலை பணியாளர் மட்டுமல்ல, அப்ப வந்து கிராமங்கள்ல ஒரு ஏடிஎம்கே பேர்ல ஒரு இயக்கம் வச்சிருந்தாங்க. அத இவங்க வந்தோடனே எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதே போல இப்ப ஆர்சிஎச் பணியாளர் அந்த மாதிரி பழிவாங்கல, பணி மாற்றம் தர முடியாது, நீங்க 1500 வேலை செய்யுங்கன்னாக்கா ஏறுகின்ற விலைவாசி, விற்கின்ற விலைவாசி, குடும்ப கஷ்டத்துல எப்படி 1500 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். 2வது கலைஞர் ஏற்கனவே அரசு தொழிலாளர் துறை வந்து குறைந்தபட்ச ஊதிய வழிகாட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வந்து இந்த விஷயத்துல நடைமுறைப்படுத்துறாங்களா? ஆர்சிஎஸ் பணியாளர் விஷயத்துல அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? இல்ல, பெரும்பாலும் ஊழியர்களுக்கு வாரத்துல ஒரு நாள் விடுமுறை, அரசு விடுமுறை, மகப்பேறு விடுமுறை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கணும். அதாவது தனியாரை வந்து வலியுறுத்துகின்ற அரசு ஏன் செய்ய மாட்டாங்க? இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஒரு உத்தரவு பிறப்பிச்சாரு. அரசு அலுவலகங்களில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் தினக்கூலி பணியாளராக பணியில் இருந்தால் அவர்களை சிறப்பு காலமுறை ஊதியம், இப்ப சத்துணவு பால்வாடிலாம் இருக்காங்க, அது மாதிரி சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணி நியமனம் செய்து நிரந்தரப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாரு. நிதித்துறை 385 10வது மாதம் போட்ட ஆர்டர். அதை அவர்களும் செய்யவில்லை, அடுத்து வந்த அதிமுக ஆட்சியும் செய்யல. தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள் போராட்டத்திற்கு பிறகு அதிமுக ஆட்சியில 2017 ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதுல என்ன போட்டாங்கன்னா, இந்த தினக்கூலி பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி நிர்ணய சட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்ணயம் செய்கின்ற தினக்கூலியை இவர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு போட்டு, இந்த சானிட்டரி ஒர்க்கர் இவங்களுக்கும் போட்டாரு. போட்டு அது வந்து 792 5/4/2017 போட்ட ஆர்டர். அதன்படியும் தினக்கூலி கொடுக்கல. நாங்க சரி எதுவுமே கொடுக்கல, கலைஞர் சொன்ன மாதிரியும் பண்ணல, இதுவும் பண்ணல, எங்களை வேற போஸ்ட்டுக்கு மாத்துங்கன்னு சொல்லிதான் இப்ப இந்த 800 பேருக்கு வாங்கணும். இப்ப மற்றவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா காலி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 18 ஆண்டுகளாக அவர்கள் பணிபுரிந்து இருக்கக்கூடிய இடத்துல தானே பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கிறார்கள். அதே பணியில செய்ய முடியாது. பல்நோக்கு மருத்துவ பணியாளர் மாத்தணும். மகன் என்பதை அப்பாவாக ஆக்கி அப்பா தான் எல்லாம் பண்ணணும் போது அப்பா ஸ்தானத்துக்கு இன்னும் தயாரா இல்லை, இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா ஆரம்ப சுகாதார நிலையிலும் கூடுதல் நோயாளர்கள் வர ஆரம்பித்து விட்டாரு. 50 பேர் 70 பேர் வந்த இடத்துல 150 பேர் 200 பேர் வர ஆரம்பிச்சாரு. அப்ப வருகின்ற நோயாளர்களுக்கு ஏற்றது போல இந்த பணியிடத்தை அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தினாலே இப்ப எங்க ஆளுங்க 750 930 பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு இந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நாங்க கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது விஷயமா சென்னையில போன பேரிடர் காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பணியில ஈடுபடுத்தப்பட்டது மருத்துவத்துறை பணியாளர்களும் தூய்மை பணியாளர்களும். ஆமா, இவர்களுக்கு வந்து அப்ப வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. சில வாக்குறுதிகள் வந்து அன்னைக்கு அரசு கொடுத்தாங்க. ஆனா அது தொடர்ந்து கடைபிடிக்கல. இல்ல, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏமாற்று வேலைதான். இப்ப இந்த மாதிரி விஷயத்த வந்து நீதிமன்றம் ஏன் கண்டிக்க மறுக்கிறது? இப்ப நீங்களே ஒரு நுகர்வோர் அமைப்பை நடத்துறீங்க, மக்கள் உரிமை நுகர்வோர் அமைப்பை நடத்துறீங்க. ஒரு தனியார் வந்து ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றும் பட்சத்தில் அவர் மீது சட்டத்துறையான நடவடிக்கை எடுக்கப்படும் போது அரசு துறை மீது ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? அதாவது நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்துல ஒபேத ஆர்டர் ஃபர்ஸ்ட்னுவாங்க, உத்தரவு போட்டு இதை நிறைவேற்றணுவாங்க. இப்ப அப்படி இல்லை. இந்த இவருடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும் அப்படிதான் போடுறாங்களே ஒழிய ஆர்டரா போடல. கோர்ட்டே அரசாங்கத்துக்கு கைடு பண்ணுது, நீ இப்படி செய்ய அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இன்னைக்கு போராடிய அந்த பல்நோக்கு மருத்துவமனை நீதித்துறையை சென்னை உயர்நீதிமன்றம் பணி நிரந்தரம் வழங்கலான்னு போட்ட ஆர்டரை அந்த மருத்துவர் செல்வநாயக இயக்குனர்
இல்ல இவங்களை நாங்க டெம்பரவரியா தான் வச்சிருக்கோம், இவங்களை பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. நீதித்துறை ஆர்டருக்கு எதிர்த்து அவர் ஒரு ஆர்டர் போட்டு அதான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த உங்களுடைய ஆசிரியர் போராட்டங்கள் கூட மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறு போராட்டங்கள்ல வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தானே வழியே வந்து ஆதரவு கொடுத்தவர் வந்து சமத்துவ மருத்துவர் சங்கத்தினுடைய தலைவர் ரவீந்திரநாத் அவர்கள். இன்னைக்கு வந்து அவர் இந்த பிரச்சனையில என்ன மாதிரியான கருத்து சொல்றாரு? இல்ல இல்ல அவர் ஒதுங்கி இருக்காரா இல்ல கூட இணைஞ்சாரு? அவர் தான் இந்த இயக்கத்தின் கௌரவ தலைவர். தொடர்ந்து அரசோடு பேசி கொண்டிருக்கிறார். அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தைக்கு நேரம் தரேன்னு சொன்னவர் இன்னும் கொடுக்கல. அவர் பல விஷயங்கள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகணும் பல வேலைகள் இருந்தாங்க. இப்ப முடிஞ்சிடுச்சு. இப்ப அடுத்த கட்டம் வேற என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனாலும் நாங்கள் இந்த டிசம்பரில் அமைச்சரை சந்தித்து பேசி இதுக்கான ஏற்பாடுகள் செய்வோம். இருந்தாலும் இந்த ஆட்சி அடிமட்ட தொழிலாளருடைய நல்வாழ்வுக்கு ஆதாரமா இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு அரசாங்கம் போடுறதுதான் குறைந்தபட்ச கூலி நிர்ணய சட்டம். அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தையே அரசால் நிறைவேற்ற முடியவில்லை. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தினக்கூலி 50 ரூபாய் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் வரலாற்றிலேயே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. அதை வாங்கி கொண்டிருக்க அந்த பணியாளருக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில அந்த குறைந்தபட்ச கூலி நிர்ணய சட்டத்தின் அடிப்படையில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மாற்ற வேண்டும். இல்லைன்னு இந்த RCHலேயே அந்த குறைந்தபட்ச கூலி நிர்ணய சட்டத்தின் சம்பள உயர்வு கொடுக்கணும். இது இரண்டையுமே அரசு செய்ய மறுக்கிறது. ஆனாலும் நாங்கள் இப்ப மற்றவங்க சொன்ன மாதிரி இப்ப அரசு ஊழியர்கள் ஆசிரியர்லாம் அரசாங்கத்துக்கு எதிரான கோரிக்கையில குரல்கள் கொடுத்து கொண்டிருக்காரு. ஆனா எங்களை பொறுத்தவரை இன்றைக்கும் முதல்வர் ஸ்டாலின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கோம். நிச்சயம் அவர் இந்த மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலே நாங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை போட்ட தயாராக இருக்கிறோம். அதாவது செய்தியாளர்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா பல்வேறு துறை சார்ந்த அமைப்புகள் போராட்டங்கள் ஈடுபட்டாங்க. அது எத்தனை டிபார்ட்மெண்ட் எல்லாரும் போராடி இருக்காங்க. அதுல ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்து சுவைத்தது அப்படின்னு சொன்னா RCH பணியாளர் சங்கம் மட்டும்தான். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு இப்படி இல்லாம ஒரு அந்தரத்துல இருக்க மாதிரி பாதி பேருக்கு போஸ்டிங் கொடுத்து பாதி பேர் கொடுக்கல. இப்ப உங்களுடைய உறுப்பினர்களுடைய அந்த தாக்குதல் எதிர்வினை வந்து உங்களுக்கு எப்படி போஸ்டிங் வாங்கினவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, வாங்காதவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? வாங்கினவங்க சந்தோஷமாக இருக்கிறார்கள். வாங்காதவங்க எங்களுக்கும் வாங்கி கொடுங்க, என் கூட வேலை செஞ்சு அவங்க வாங்கிட்டாங்க, எனக்கு வாங்கலையே, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சங்கம் ஏதோ தவறு செய்து விட்ட மாதிரி அவங்க உணர்றாங்க. நாங்கள் அவர்களிடம் எடுத்து சொல்லி படிப்பு இல்லைன்னு சொல்றது ஒண்ணு, ரெண்டாவது கொரோனா டியூட்டியில் இல்லைன்றது ஒண்ணு, 3 ஆண்டுகள் தொடர்ந்து பணியில் இல்லைன்றது ஒரு காரணம் காட்டுறாங்க. எப்படி இருந்தாலும் இன்றைக்கு பணியில் இருக்கிறவர்களுக்கு நான் மாநில தலைவர் என்கின்ற முறையிலே எங்களுடைய மக்களுக்கு நான் சொல்லி இருக்கிறது என்னவென்று சொன்ன, பணியில் இருக்கிற அனைவருக்கும் இந்த 2017க்கு பின்னால் பணியிலிருந்து இறந்து போனவர்கள், பணியை விட்டு இடைகின்ற அத்தனை பேருக்கும் குறைந்தபட்ச கூலி நிர்ணய சட்டத்தின் அடிப்படையில அந்த நிலுவை ஊதியத்தை வாங்கி வழங்குவோம். இப்பொழுது பணியில் இருக்கிறவர்களுக்கு அரசாங்கம் பல்நோக்கு மருத்துவமனை பணியை வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் பணியில் சேர்ந்த தேதியிலிருந்து அந்த குறைந்தபட்ச கூலி நிர்ணய சட்டத்தின் அடிப்படையில அவர்களுக்கு நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்கின்ற நெருக்கடி 2 கோரிக்கை தான் எங்களுக்கு. வேலை கொடுக்குறீங்களா இல்ல அரியர் கொடுக்குறீங்களா? அரியர் கொடுத்தா நாங்க வெளியே போயிடும், எங்களுக்கு இனிமேல் இந்த வேலை தேவையில்லை, யாரை வச்சு வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 2 கான்செப்ட்ல பணியில் இருக்கிறார்கள். ஆமா, அந்த 1200 பேருமே பணியில் தான் இருக்காங்க. 60 வயதானவங்களும் பணியில் இருக்காங்க. சைதாப்பேட்டையில் இருந்த மாநாட்டில் அமைச்சர் சுப்பிரமணியன் சொன்னது என்னன்னா, 60 வயது முடிந்தவர்கள் நாங்கள் சும்மா அனுப்ப தயாராக இல்லை, ஏதாவது நிதி கொடுத்து அனுப்புகிறோம்னு சொன்னவர் நிதியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஆனால் சுகாதாரத்துறை பொறுத்த 60 வயசு ஆச்சு அவங்கள நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன உழைத்த உழைப்புக்கு கூலிய கொடு, அதன் பிறகு நாங்க எங்களை வெளியேற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் டைரக்டருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன், CM-க்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். யாரை வெளியே அனுப்பினாலும் அவர்கள் பணியில் சேர்ந்த காலத்தில் இந்த காலம் வரையிலும் அவர்களுக்கு நிலுவை ஊதியம் வழங்க வேண்டும். குறைந்தபட்ச மினிமம் வேஜ் ஆக்ட் படி அவர்களுக்கு கொடுத்து வெளியே அனுப்புங்க, இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம், அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். மிக்க நன்றி சார். RCH பணியாளருடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை கொண்டு வர வேண்டும். இந்த தமிழக அரசு விடியல் தருகிறதோ இல்லையோ, அவர்கள் வாழ்க்கையில் விடியலை தரணும்னு உங்களுடைய இந்த போராட்டம் முன்னெடுப்பு வந்து ஒரு நன்றிக்கும் பாராட்டுதலுக்கும் உரியதாக இருக்கிறது. உங்களின் போராட்டங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.